அடுத்த விடயமாக இந்த இன அழிப்பு அரசாங்கங்களோடு சந்திரிகா அரசாங்கத்தோடும் மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தோடும் அதற்கு முந்தைய அரசாங்கங்களோடும் பின்னர் கோட்டாபய அரசாங்கத்தோடும் நீண்ட காலமாக செயல்பட்டு வந்த அந்த அரசாங்கத்தினுடைய துணை இராணுவ குழுவாக செயல்பட்ட இபிடிபி அமைப்பினுடைய தலைவர் முன்னாள் இபிடிபி துணை இராணுவ குழுவாக செயல்பட்ட இபிடிபியினுடைய தலைவர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் இந்த யுத்தம் முடிந்து 16 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இப்பொழுது இருக்கக்கூடிய என்பிபி அரசாங்கத்தினால் கைது செய்யப்பட்டிருப்பதாக நேற்றைய தினம் ஒரு செய்தியை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். போதை உலகத்தினுடைய மன்னனாக இருக்கக்கூடிய மகந்துர மதுஸ் என்பவருக்கு ஒரு கைத்துப்பாக்கி ஒன்றை வழங்கியதான ஒரு குற்றச்சாட்டிலே வந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த கைது இந்த சம்பவமானது இந்த கைதின் மூலம் வெளிப்பட்டிருக்கிற சம்பவமானது பல்வேறுபட்ட கேள்விகளை எழுப்புகின்றது. டக்ளஸ் தேவானந்தாவினுடைய ஆயுதம் எப்படி மகந்துர மதுஸிடம் சென்றது? இதை டக்ளஸ் தேவானந்தா அவரிடம் கொடுத்தாரா? அப்படி என்று சொல்லி சொன்னால் அந்த போதைப்பொருள் கும்பலை வழிநடத்துகின்ற ஒரு தலைவராக டக்ளஸ் தேவானந்தா செயல்பட்டாரா என்கின்ற ஒரு பாரிய கேள்வி மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இவர் அந்த கும்பலை வழிநடத்தினாரா? அவ்வாறு வழிநடத்தி அவருடைய கும்பலிலே சிறப்பாக செயல்பட்ட ஒருவருக்கு கைத்துப்பாக்கியை பரிசாக கையளித்தாரா என்கின்ற சந்தேகங்கள் கூட மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கிறது. இவ்வாறான ஒரு குற்றச்சாட்டை இவர் என்று சந்தித்திருக்கிற ஒரு நிலையிலே நான் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். டக்ளஸ் தேவானந்தா தமிழர்களை பொறுத்தவரையிலே ஒரு தேச விரோதி. அவர் பல சந்தர்ப்பங்களிலே அவர் சொல்லியிருக்கிறார், தான் பல ஆயுத பயிற்சி பெற்ற பொழுது, நான் நினைக்கிறேன் இந்த பாலஸ்தீனத்திலோ லெபனானில் அவர் அந்த பயிற்சியை பெற்ற பொழுது பெற்று வெளியேறுகின்ற சந்தர்ப்பத்திலேயே தனக்கு தெரியுமா இந்த தமிழீழம் என்கின்ற அந்த போராட்டம் ஒரு பொழுதும் சாத்தியப்படாது என்று சொல்லி. அப்போ நான் ஒரு தடவை அவரிடம் நேரடியாகவே சக்தி டிவியிலே நடைபெற்ற ஒரு நேர்காணலின் பொழுது கேட்டிருந்தேன், ஆயுத பயிற்சி முடிந்து வெளியேறுகின்ற பொழுதே தமிழீழம் என்பது சாத்தியமில்லை என்பது உங்களுக்கு தெரியும் என்று சொல்லி உறுதியாக நீங்கள் சொல்கிறீர்கள் என்று சொல்லி சொன்னால், அதற்கு பிற்பாடு உங்களுடைய கையிலே ஆயுதங்களை நீங்கள் வைத்திருந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி சொன்னால் அது களவு, கொள்ளை, கொலை போன்ற செயல்பாடுகளுக்காக மாத்திரம்தான் நீங்கள் இந்த ஆயுதங்களை கையிலே வைத்திருந்திருக்க வேண்டும் என்கிற ஒரு குற்றச்சாட்டை நான் அவர்களுடைய முகத்துக்கு முன்னாலேயே நான் முன்வைத்திருந்தேன். அவர் விடுதலைக்காக என்று ஆயுதம் ஏந்தி அவர் இந்த இனத்துக்கு எதிராகவே தன்னுடைய ஆயுதத்தை திருப்பி இந்த இனத்தை ஒடுக்கிய சிங்கள பௌத்த பேரினவாதனுடைய கைக்கூலியாக மாறி ஒரு 30 ஆண்டுகள் அந்த இராணுவத்தினுடைய கைக்கூலியாக அவருடைய அமைப்பு செயல்பட்டு அந்த விடுதலை போராட்டம் நடைபெற்ற காலம் முழுவதிலும் அந்த விடுதலை போராட்டத்தை காட்டிக் கொடுத்து பலவீனப்படுத்தி அந்த போராட்டத்தை அழிப்பதற்கும் அந்த போராட்டத்தை பயங்கரவாதமாக சித்தரித்து சர்வதேச உதவிகளை பெற்று அந்த போராட்டத்தை அழித்தொழிப்பதற்கு துணை நின்றது மட்டுமல்லாமல் அப்பாவி தமிழ் மக்களை ஒரு பயங்கரவாத முத்திரை குத்தி மிக கொடூரமாக பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் யுவதிகள் கைது செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்படுகின்ற செயல்பாடுகளுக்கு முழுமையாக துணை நின்று லட்சக்கணக்கான மக்கள் கொண்டொழிக்கப்படுவதற்கு அவர் முழுமையாக துணை நின்றது மட்டும்தான் அவர் செய்திருக்கக்கூடிய காரியம். அவர் ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு சில வருடங்களுக்குள் சொல்லியிருந்தார் நாடாளுமன்றத்திலே, எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரனுடைய பெயரை குறிப்பிட்டு அவர் ஒரு போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டவர் என்று சொல்லி வந்தது. ஆனால் இந்த தலைவருக்கு எதிராக யுத்தம் செய்த ஸ்ரீலங்கா படைகளினுடைய தளபதிகளே போர் முடிந்த பிற்பாடு அவரிடமிருந்து தேசிய தலைவருடைய அந்த கட்டுப்பாட்டில் இருந்து கைப்பற்றப்பட்ட கிட்டத்தட்ட சுமார் 10,000 வரையான புகைப்படங்களை பரிசீலித்து பல லட்சக்கணக்கான ஆவணங்களை பரிசீலித்து எந்த ஒரு இடத்திலும் அந்த போதைப்பொருள் சம்பந்தமான அல்லது குடிவகைகள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு ஆவணம் கூட கைப்பற்றப்பட்டிருக்கவில்லை என்று சொல்லி அவர் போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டதான எந்த ஒரு ஆவணங்களையும் அந்த போரில் ஈடுபட்டிருந்த அந்த சிங்கள தளபதிகள் எங்குமே அவ்வாறான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கவில்லை. அவ்வாறான நிலைமையிலே சிங்கள பேரினவாதத்தினுடைய அடிமையாக கைக்கூலியாக இருந்த இந்த டக்ளஸ் தேவானந்தா தன்னுடைய தவறுகளை மறைப்பதற்காக புனிதமான விடுதலை போராட்டத்தின் மீது சேறு பூசுவதற்காக எங்களுடைய தேசிய தலைவர் போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டதான ஒரு அபாண்டமான பழியை சுமர்த்தி இருந்தார். அதற்கு எதிராக நாங்கள் பாராளுமன்றத்திலும் காட்டமாக நாங்கள் குரல் கொடுத்திருந்தோம். ஆனால் இன்று அந்த கர்மா என்று சொல்லுவார்கள் அவர் யாருடைய கால் செருப்பாக இருந்து அடிமையாக இருந்து கைக்கூலியாக இருந்து அவர்கள் போட்ட எலும்பு துண்டுக்காக இந்த இனத்தையும் போராட்டத்தையும் காட்டி கொடுத்தாரோ அதே தரப்புகள் இன்று அவரை கைது செய்கின்ற ஒரு
சூழல் ஒன்று உருவாகி இருக்கின்றது. அது கூட தங்களுடைய சிங்கள தலைமைகள் மீது கை வைக்க முடியாத நிலைமையிலே பிள்ளையான் டக்ளஸ் போன்ற இந்த எடுபிடிகளைத்தான் அவர்கள் கைது செய்து தாங்கள் பெரிய ஒரு வீரர்கள் போன்று காட்டுகின்ற ஒரு செயல்பாட்டை செய்திருக்கின்றார்கள். அதுவும் இந்த டக்ளஸ் சிவானந்தாவுக்கு எதிராக மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலும் ஜனாதிபதி ஆணைக்குழுவிலும் மற்றும் ஐநா மனித உரிமைகள் பேரவையிலும் இந்த டக்ளஸுக்கு எதிராகவும் இபிடிபிக்கு எதிராகவும் ஆட்கடத்தல் தொடர்பான பல்வேறுபட்ட முறைப்பாடுகள் இருக்கின்றன. அவ்வாறான முறைப்பாடுகளுக்கு எதிராக தொடர்பாக இந்த கைதுகள் நடைபெற்றிருக்கவில்லை. இது வெறும் ஒரு கண்டுடைப்புக்காக நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு சம்பவமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். எங்களை பொறுத்தவரையிலே இன்று போதைப்பொருள் மன்னன் மகந்துர மதுசோடு தொடர்புடையதாக இவருடைய ஒரு தொடர்பு அம்பலப்பட்டிருக்கின்ற ஒரு நிலையிலே ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை ஒன்றுதான் எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் எதிர்பார்க்கின்ற விடயம். அவ்வாறான ஒரு விசாரணை ஒன்று நடைபெறுமாக இருந்தால் பல்வேறுபட்ட ஆட்கடத்தல்களுக்காகவும் சித்திரவதைகளுக்காகவும் இபிடிபியினர் பலர் தூக்குமடைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் ஒன்று உருவாகும். அவ்வாறான ஒரு சூழலிலே டக்ளஸ் சிவானந்தாவும் அவ்வாறான குற்றச்சாட்டுகளுக்கு நிச்சயமாக தப்பித்துக் கொள்ள முடியாத ஒரு நிலைமை ஒன்று ஏற்படும். ஆகவே நாங்கள் தொடர்ந்து புலம்பெயர் தமிழ் மக்கள், தமிழக தமிழ் மக்கள், தாயகத்து தமிழ் மக்கள் இந்த உள்ளக விசாரணையை நிராகரித்து தொடர்ந்தும் ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணையை வலியுறுத்த வேண்டும். இதிலே நான் இந்த இடத்திலே மீண்டும் ஒன்றை குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகிறேன். கடந்த 2012ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலே இலங்கை தொடர்பாக தீர்மானம் கொண்டுவரப்பட்டதிலிருந்து உள்ளக விசாரணை பொறிமுறையை நிராகரித்து ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணையை வலியுறுத்துகின்ற அரசியல் தலைவராக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மாத்திரம்தான் இருந்து வந்திருக்கின்றார். குறிப்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு சென்று இந்த உள்ளக விசாரணையை நிராகரித்து ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை வலியுறுத்திய ஒரு பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியுடனுடைய செயலாளர் அல்லது தலைவர் என்று சொல்லி சொன்னால் அது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மாத்திரம்தான் என்பதனை நான் இந்த இடத்திலே பொறுப்போடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே டக்ளஸ் சிவானந்தா, இபிடிபி போன்ற துணை இராணுவ குழுக்களும் ஸ்ரீலங்கா இராணுவமும் தமிழர்களுக்கு எதிராக மேற்கொண்ட மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்கள், போர்க்குற்றங்கள், இன அழிப்பு குற்றங்களுக்கு எதிராக ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை நடாத்தப்படுவதன் மூலமாக டக்ளஸ் சிவானந்தா போன்றவர்களின் இன்னும் பல விடயங்கள் இந்த உலகத்திற்கு வெளிவரும். அதன் மூலமாக அவர்களுக்கு தண்டனைகளும் உறுதிப்படுத்தப்படும். மக்கள் உறுதியோடு செயல்பட வேண்டும். இந்த கைதுகள் மூலமாக உள்ளக விசாரணை மூலம் நீதி கிடைத்துவிடும் என்று யாரும் மனப்பால் குடித்துவிடக் கூடாது என்பதையும் இந்த இடத்திலே நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். நன்றி.